ஹாய் செல்லகுட்டீஸ், இன்னைக்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சூப்பரான ஆன்கோயிங் சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 90s ஒரு லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். பார்த்தா அதுக்கு இதுக்கு ஹெய்ட் டு லவ் ஸ்டோரியும் இது. ஸோ கண்டிப்பாக இதோடைய கதைக்களம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ராமாவோடைய நேம் என்னன்னா பேபிலோன். சரி வாங்க, இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா? ஸோ எபிசோட கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க, சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு லேடி நைட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சைக்கிளில். ஸோ அப்போ செம்மையா இடி சத்தமாக கேட்டுட்டு இருக்குது. என்னடா இது இடி சத்தமாக கேட்டுட்டு இருக்கு, மழை வரப்போதா, சரி சீக்கிரம் போவோம்னு சொல்லிட்டு அந்த லேடி போயிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அந்த கிராமத்துடைய தெருவுல போயிட்டு இருக்க டைம் திடீர்னு பண்ணி உங்களுக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது, பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. உடனே இந்த லேடியும் என்ன பண்ணாங்க, ஓட்டிட்டு போன சைக்கிளை கீழே விட்டுட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க பாருங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு சைக்கோ உள்ள ட்ரெஸ்ஸே போடல, வெறும் ஒரே ஒரு கோட்டு தான் போட்டிருக்கான், முகத்தை வர மறைச்சிருக்கான். டக்குனு இவன் என்ன பண்ணா, கோட்டை கட்டி அந்த லேடி முன்னாடி ஜங்கு ஜங்கு நாட. அந்த லேடியும் அட பாவி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலடா கருமத்தை பிடிச்சவனேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவனை நம்ம சைக்கோன்னு வச்சுக்கலாம், ஏன்னா இந்த டிராமால ஒரு முக்கிய ரோல்ல அவன் வருவான். ஸோ இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு இருக்கு, பட் இருந்தாலும் அவனுடைய ஐடல் நினைச்சு ரொம்ப ஹாப்பியா காலையில ஒரு கனவு கண்டுகிட்டே எந்திரிக்கிறான் பாருங்க. ஹீரோடைய அம்மா மண்டையிலே அடிச்சு, ஏண்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது உட்காந்து கனவா கண்டுட்டு இருக்க, சீக்கிரமா வாடான்னு சொல்லிட்டு பையனை பிடிச்சி திட்டி வச்சாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் வந்துட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு வந்துற ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஹீரோவும் ஹீரோடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா நம்ம அதாவது ஹீரோடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறேன், ஸோ பத்திரமா வீட்டில் இருங்கன்னு சொல்ல, நாங்க பத்திரமா இருக்கிறது இருக்கோண்டா. எவ்வளவு அவரீவா பேசுறான் பாரு. என் பையன் ரொம்ப நல்லா படிப்பான், ஆனா என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் 4-5 தடவை கோட்டை விட்டுட்டான். அதே பையனே இந்த மாதிரி இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம கோட்டை விட்டுட்டாதடா, நீ நல்லா படிப்ப, இருந்தாலும் ஏன்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம கோட்டை விடுற, நல்லா படி ஓகேவா, சீக்கிரமா இன்னைக்கு நல்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம எழுதிட்டு வான்னு சொல்ல, ஹீரோயின் போக்குள்ள கையில டேப் ரிகார்டு எடுத்துட்டு போறான். இதை பார்த்துட்டு ஹீரோடைய அம்மா, ஏண்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போறப்ப எதுக்குடா டேப் ரிகார்டுன்னு சொல்ல, இல்லம்மா என் ஃப்ரெண்டு தான் கேட்டான், அவனுக்கு ஏதோ ஹெல்ப் ஆமா, நான் போற போக்குல அப்படியே டேப் ரிகார்டை கொடுத்துட்டு நான் எக்ஸாம் எழுத போயிடுவோமான்னு சொல்ல, சீக்கிரமா போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு சீக்கிரமா வந்துரு ஓகேவா, வெளியே அந்த சைக்கோ சுத்திட்டு இருக்காண்டா, சீக்கிரமா வந்துருன்னு சொல்ல, ஹீரோ அதெல்லாம் காதலே வாங்காம ஓகேமான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஆக்சுவலி இது ஒரு குட்டி கிராமம். ஸோ இந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே ஒரு ஃபுட் ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்றாங்க. இந்த ஃபுட் ஃபேக்டரி கிராமத்துக்குள்ளதான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பாத்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே இந்த ஃபுட் ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஃபுட் ஃபேக்டரிக்கு வெளியே உட்காந்துதான் ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. டே இன்னைக்கு தான் நீ ப்ரப்போஸ் பண்ண போறியாடா ரியாவுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, ஆமாண்டா இன்னைக்கு தாண்டா நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றேன், நீ பக்கத்தில் நின்னுகிட்டு சுச்சுவேஷன் சாங்கா போட்டு விடுற ஓகேவா, உன்னை அதுக்காக தான் கூப்பிட்டேன்னு சொல்ல, இப்ப அந்த இடத்துக்கு ரியான்ற ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தான், ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கும் ஃப்ரெண்டு தான். இந்த பொண்ணு மேல திடுதுப்புன்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு லவ் வந்ததுனால ஸோ ரியாவுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் ஹீரோவை டேப் ரிகார்டு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோவும் சுச்சுவேஷன் சாங் போட முன்னாடி நின்று ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஜங்கு ஜங்கு டான்ஸ் ஆடிக்கிட்டே லவ் ப்ரப்போஸ் பண்ண, இந்த மாதிரி கிறுக்குத்தனம்லாம் பண்ணாதீங்கடா, அதுவும் கம்பெனி முன்னாடி நின்றுட்டு ஒழுங்கா என்ன விடுங்கடா, நான் வேலைக்கு போகணும், ரியா வேலைக்கு போவேன், ஏய் உங்ககிட்ட அவன் லவ் தானே ப்ரப்போஸ் பண்றா, என்னமோ ரொம்ப ஓவரா பண்றேன்னு ஹீரோ சைக்கிளை பிடிக்க, ரியா சைக்கிளை விட்டுட்டு குடுகுடுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ள போறா பாருங்க. கம்பெனில இருந்து 4-5 பேர் வெளியே வந்து, எங்க கம்பெனியில வேலை செய்யற பொண்ணுங்கள்ட்ட நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் பிடிக்க, டக்குன்னு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வாய வச்சுட்டு கம்னு இல்லாம, ஹீரோ யாருன்னு தெரியும்ல, ஹீரோவுடைய கசின் மணி இருக்கான் இல்லையா, மணி இந்த ஏரியா ரவுடி உனக்கே தெரியும்ல, அவன் இந்த ஃபுட் ஃபேக்டரியில தானே ஒர்க் பண்ணான்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு ஒரு கசின் இருக்கான். ஸோ அவன் பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ஃபேக்டரியில தான் ஒர்க் பண்ணியிருக்கான். இப்போ ஒரு கேங்ஸ்டர் ஐட்டாம்பல் இருக்கு, அதை நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்க, ஆனா இந்த கசின்காரனை பாத்தீங்கன்னா அந்த ஆளுங்களுக்கு பிடிக்காது, அதனால நம்ம ஹீரோ போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய என்ட்ரி. சிட்டில இருந்து வந்திருக்க பொண்ணு இந்த ஃபுட் ஃபேக்டரியில டாக்டரா வேலை செய்யறதுக்காக ஹீரோவும் இந்த ஆளுங்களும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்க. அவனுங்க நிறைய பேர் இருக்கனால நம்ம ஹீரோவையும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் போட்டு சம்மாடி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பிடிச்சி கம்பெனிக்கு வெளியே தூக்கி போட, ஹீரோ அங்க வர நம்ம ஹீரோயினுடைய முகத்தை கூட பார்க்காம ஹீரோயினுடைய பெட்டியை பிடிங்கி எல்லார்கிட்டையும் சண்டை போடுறான் பாருங்க. பெட்டி ஓபன் ஆகி ட்ரெஸ் எல்லாமே பறந்து கீழே விழுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் சிட்டில இருந்து வந்த பொண்ணுன்றனால இன்னர்வியர்லாம் செம்ம மாடலா இருக்குது. இதை பார்த்து பாத்தீங்கன்னா மத்த ஆளுங்கள்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் கிராமத்து ஆளுங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எல்லாரும் வாயை பொழந்துகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன். அடப்பாவி இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கோவத்தோடய நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோவும் ஹீரோயினை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இம்புட்டு அழகா ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டான். இப்ப கட் பண்ணா செக்யூரிட்டி கார்டுங்க முன்னாடி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சண்டை போட்ட அந்த பையன், இவங்க 3 பேருமே உட்கார்ந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அப்பா டே மகனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போடானா என் கம்பெனிக்கு முன்னாடி நின்று சண்டை போடுறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பையன் கிட்ட கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. என்ன கம்பெனில சண்டை நடந்துச்சாமே, யாரு சண்டையை ஃபர்ஸ்ட் உருவாக்குறதுன்னு சொல்லி கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் நாங்க இல்ல தோ உங்க கம்பெனில வேலை செய்யறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பட் இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்தாலே நம்ம ரியா. ஸோ ரியா கிட்ட போலீஸ்காரங்க கேட்கறாங்க, ஏமா யாருமா ஃபர்ஸ்ட் சண்டை
சண்டை ஆரம்பிச்சது சொல்லுமான்னு சொல்ல, ஆக்சுவலி இந்த சண்டை அது உருவாங்கினதே ரியானால தானே. ரியா என்ன சொல்றா, எனக்கு எது தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு ஓடிட. அவ்வளவுதான். இப்ப ஹீரோ ஃப்ரெண்டுடைய அப்பா வந்துட்டு ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துட்டான். இந்த மேனேஜருக்கு நம்ம ஹீரோவையும் பிடிக்காது, ஹீரோவுடைய கசன் இருக்கா இல்லையா, அதாவது இப்ப ரவுடி ஆயிட்டான் இல்லையா, அவனையுமே பிடிக்காது. அதனால இவன் வந்தவனே போலீஸ்காரங்க கிட்ட எங்க கம்பெனி ஆளுங்கெல்லாம் சண்டை போட்டிருக்க மாட்டாங்க, தோ இந்த ஹீரோ இருக்கான் பாருங்க, இவன் தான் இவனுடைய கசன் மாதிரி சரியான ரவுடி, இவன் தான் வந்து சண்டை போட்டிருப்பான், முதல்ல இவனை பிடிச்சி ஜெயில போடுங்க சார்ன்னு சொல்ல ஹீரோக்கு கோவம் வந்துடுது. யோ சோடா புட்டி, நீ வந்தவனே ஃபர்ஸ்ட் என்ன மாட்டி விடுறியா, எங்க கம்பெனியில என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ மாட்டுக்கு வந்து சண்டை மூட்டி விட்டுட்டு இருக்கியா, வெளியே வந்த மவனே அவ்வளவுதான் உன்னை சீவின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. போலீஸ்காரே பாருங்க என் முன்னாடி இவன் எப்படி பேசுறான்னு சொல்ல இன்னொரு போலீஸ்காரங்க போயிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வராங்க. ஏன்னா ஹீரோயினுமே ஸ்பாட்ல இருந்தாங்க இல்லையா. சோ ஹீரோயின் கிட்ட ஏமா சண்டையை யாருமா வந்துட்டு உருவாக்குனதுன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் பாதியில் தானே வந்தாங்க, சண்டை போட்டுட்டு இருந்தது அப்போதைக்கு ஹீரோ தானே, ஹீரோவை கை காமிச்சு விட அவ்வளவுதான். நம்ம ஹீரோ ஏமா வந்தோடனே என்ன மாட்டி விட்டுட்டியா, எந்த ஊர்ல இருந்து நீ வந்தேன்னு சொல்லிட்டு சம கோவத்துல நம்ம ஹீரோயினை பார்த்து நீ வெளியே வா உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கூட போவ. போலீஸ்காரங்க பாதி தூரத்துல நம்ம ஹீரோவை இறக்கி விட்டுட்டேன், இன்னைக்கு உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல போய் எழுதுறான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன கிராமம் இல்லையா, எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியும்ன்றதுனால ஹீரோவை அனுப்பிச்சு வச்சுட நம்ம ஹீரோவும் இங்க தலை தெறிக்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு வர. சோ இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. இவங்க தன்னோட பையன் இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்துட்டு பாஸ் ஆயிடணும்னு சொல்லிட்டு உட்காந்து மந்திரத்தெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. பையன் பாஸ் ஆயிடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்க, அம்மாவும் இன்னைக்கு கரெக்டான டைமுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க, கண்டிப்பா பையன் பாஸ் ஆயிடுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்க போல எழுதின மந்திர பேப்பர் அப்படியே காத்தோட காத்தா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு வெளியே விண்டோல போயிட்டு விழுந்துடுது. என்னது இது அபசகுணமா இருக்கு, பையன் எக்ஸாம் எழுத போனானா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே தலை திரிக்கே வந்துட்டு காலேஜ் பக்கமா ஓடி வந்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ காலேஜ் பக்கம் வந்து பார்த்தா வந்துட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோ எவ்வளவோ கெஞ்சறான், உள்ள போறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. வெளியே பார்த்தா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் நிக்கிறான். ஏண்டா நீ உள்ள போலியாடான்னு கேட்க, இல்லடா அந்த சண்டை நடந்ததே என்னாலதான், நீயுமே வந்துட்டு லேட்டா வந்திருக்க, நான் எப்படா உன்னை விட்டுட்டு போறதுன்னு சொல்ல ஹீரோ உடனே நண்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க ஒரு கரும்பு எடுத்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து காலேஜ்க்கு முன்னாடியே உட்காந்து ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட தடவை நானும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டேன், இந்த இயற்கை இருக்குல்ல இந்த இயற்கை நானே அந்த எக்ஸாமை எழுதக்கூடாதுன்னு அது நினைக்குது போல இருக்கு. சோ என்னடா பண்றது, எக்ஸாம் எழுதலன்னு சொன்னா அவ்வளவுதான், உன் அப்பாவும் சரி என் அப்பாவும் சரி வச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க, என்ன பண்றது மச்சின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து காலேஜ்க்கு முன்னாடி பேசிட்டு இருக்கான். ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றான், சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதாதத வீட்ல இருந்து மறைச்சிடலான்டான்னு சொல்ல ஹீரோ மறைச்சிடலாம், ஆனா என்ன பண்றது, சரி படிப்பு இல்லனாலும் நம்ம ஒரு மேதாவின்றதை நம்ம வந்துட்டு வீட்ல இருக்கவங்களுக்கு நிரூபிக்கணும், நம்ம அந்த ஃபுட் ஃபேக்டரியில சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்ல இங்க நம்ம ஹீரோயின் அந்த ஃபுட் ஃபேக்டரியை சுத்தி பார்த்துக்கிட்டே சிஇஓவை பார்க்கறதுக்காக வராங்க பாருங்க. சிஇஓ வந்துட்டு நம்ம ஹீரோடைய அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இல்லப்பா கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிஇஓ கெத்தா போன்ல சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய அண்ணன் டைரக்டாவே வந்துடுறான். இவன் ஒரு கேங்ஸ்டர், இந்த கம்பெனில தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. ரெண்டு அடியாட்களோட வந்து எவன்டா என் தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது, ஒழுங்கா கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க, ஏண்டா சோடா புட்டி நீ தானா ஆல்ரெடி இந்த கம்பெனியில இருக்கக்குள்ளே உனக்கு எனக்கு ஆகாது, நீ தான் என் தம்பி மேல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தியான்னு மேனேஜர் கிட்ட கேட்க, மேனேஜர் உன் தம்பி தான் வந்துட்டு தேவையில்லாம சண்டை போட்டான், அதனால தான் நாங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோன்னு சொல்ல ஆக்சுவலி அங்க தம்பிக்காரனை போலீஸ் கூட்டு போலன்றது நம்ம அண்ணன்காரனுக்கு தெரியல. அவன் இங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உன் தம்பி தான் சண்டை போட்டான், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல யார் மணி தேவையில்லாம உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சுன்னு சொல்லிட்டு சிஇஓ கிட்ட பேச சிஇஓவும் வெளியே போட அயோக்கிய ராஸ்கல்னு சொல்ல அண்ணன்காரனுக்கு கோவம் வந்துடுது. என் தம்பியை வெளியே விடுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர் இருக்கா இல்லையா பக்கத்துல அவனுடைய கழுத்தை பிடிச்சு நெருக்க, இதை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருக்க ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அண்ணன்காரனுடைய மண்டையை பொளந்துடுறாங்க. மண்டை இவனுக்கு செமையா வலிக்குது, கையை வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் தெரியாதனமா தான் பண்ணிருப்பாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. ஆனா என்ன பொட்ட பிள்ளையாச்சு, அதனால நான் உன்னை சும்மா விடுறேன், இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி மாட்டிடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்ல உடனே அண்ணனுடைய அடியாட்கள்லாம் அண்ணனை வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. மேனேஜர் டே வாடா சண்டைக்கு வாடான்ற மாதிரி அப்படியே வந்துட்டு கராத்தே போஸ்ல நின்றுட்டு இருக்க. இப்ப அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு அடியாட்கள் எல்லாருமே ஒரு கேம் சென்டருக்கு வராங்க. அங்கதான் ஆல்ரெடி நம்ம ஹீரோவுமே இருக்கான், அண்ணன் இருப்பான்றதுக்காக தான் இங்க வந்திருக்காமல இருக்கு. அண்ணன் அடிபட்டு வந்த உடனே என்னாச்சுன்னு அந்த அடியாட்கள் கிட்ட கேட்க, ஒரு பொண்ணு தான் எங்க பாச போட்டு போலந்து எடுத்துருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஏண்டா ஒரு தடவை தாண்டா அடிச்சா, நீங்க அதையே 1000 தடவை சொல்லி காமிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அடியாட்கள் சொல்ல ஹீரோ உடனே கண்டிப்பா அந்த ஹீரோயினா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கும். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. உனக்கு ஆழமா அடிபட்டு இருக்குது, ஒழுங்கா வா உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறேன், நான் ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்ல ஒழுங்கா இங்க இருந்து நீ போயிடு, ஓகேவா தேவையில்லாம பொட்ட பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு நான் பாக்குறேன், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல ஹீரோயின் நீ வராம நான் போக மாட்டேன்னு சொல்ல அண்ணன்காரன் இந்த மாதிரி உன்னை துரத்துறதுக்கும் எனக்கு வேற வழி தெரியல, ஒன்ன அடிக்கவும் எனக்கு மனசுல, பேசாம நம்ம ரெண்டு பேருமே கேம் விளையாடுவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுடைய பேச்சு தான் அவங்க கேட்கணும், ஓகேவான்னு சொல்ல ஓகேன்னு சொல்ல இப்ப அண்ணன் உடனே வந்து பாத்தீங்கன்னா கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். மாசா விளையாடுறான் நம்ம அண்ணன்காரனும். தலையில அடிபட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஓரமா தான் நிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு பாக்க
பார்க்க பக்காவா நம்ம ஹீரோயின் குறி வச்சு எல்லாத்தையுமே செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க. போற போக்குல இவ வின் பண்ணிடுவா போல இருக்கு, அண்ணன் தோத்துருவான் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அண்ணா உனக்கு அடிபட்டு இருக்கல நவுரு, அதுக்கு பதிலா நான் கேம் விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ விளையாட போவேன். அந்த இடத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. இருந்தாலும் நாங்கெல்லாம் டார்ச் லைட் அடிச்சாவது விளையாடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டே நம்ம ஹீரோ விளையாடிட்டு இருக்க. லாஸ்ட் பால் நம்ம ஹீரோ போடுறதுக்கு, அதாவது ஜெயிக்கிறதுக்கு வர கரெக்டா ஹீரோடைய தலையில யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அம்மா தான். ஏண்டா இன்னைக்கு உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இங்க வந்து கேமா விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு துரத்தி நம்ம ஹீரோ அடிக்க, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா டே அண்ணா வாடா வந்து என்ன கூட்டிட்டு போடா அப்படின்னு சொல்ல அண்ணன்காரனும் வெளியே போயிட. உள்ள நம்ம ஹீரோயின் அந்த கோல் அடிச்சுட்டு நான் தாண்டா ஜெயிச்சேன்னு சொல்ல சர்தான் போடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அண்ணனுடைய பைக்ல உட்காந்துக்கிட்டு குடுகுடுன்னு ஓட. சரி பாப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோ கேட்கறான் அண்ணன் கிட்ட, அண்ணா எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சுத்தமா இஷ்டமே இல்ல, நானும் உன்ன மாதிரி ஒரு கேங்ஸ்டர் ஆகணும், என்ன பார்த்து எல்லாரும் பயப்படணும்டான்னு சொல்ல உடனே அண்ணன்காரன் ஏண்டா டேய் உனக்கு என்ன வயசாவது நீ கேங்ஸ்டர் ஆகணும்னு சொல்ற, என் வயசுக்குலாம் வந்ததுக்கு அப்புறமா தாண்டா உனக்கு படிப்புடைய அருமையே தெரியும், ஒழுங்கா போயிட்டு படின்னு சொல்ல எங்க இருந்து படிக்கிறது, அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாமே வந்துட்டு கோட்டை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்ல அண்ணன்காரன் சரி ஓகே படிப்பு தான் வரல அப்படின்னா ஓகே அட்லீஸ்ட் கம்பெனிக்காவது போயிட்டு வேலைக்கு போன்னு சொல்ல என்ன நான் சொல்றேன் அந்த கம்பெனிக்கா, உனக்கு தான் அந்த கம்பெனி பிடிக்காதேன்னு சொல்ல யாருடா சொன்னா, முதல்ல வந்துட்டு சோறு போட்டதே எனக்கு அந்த கம்பெனி தான், ஒழுங்கா போயிட்டு வேலையை பாரு போ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே ஒரு மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோடைய அம்மா அப்பா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அம்மா அப்பா எல்லாருமே இந்த கம்பெனில தான் வேலை பாக்குறாங்க போல இருக்கு. ஹீரோடைய அம்மாவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு அம்மாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்க பையனாலதான் என் பையன் வந்துட்டு இன்னைக்கு சீக்கிரமா கம்பெனில சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கா, உங்க பையன் ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு அம்மா ஹீரோ அம்மா கிட்ட சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி பெருமையா இருக்கு. இப்ப வந்துகிட்டே இருக்க மைக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியா பொண்ணு பாட்டு பாடிட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு அவங்களுடைய டேலண்ட்டை காமிக்கலாம்னு சொல்லிட்டு மைக் முன்னாடி நின்று இந்த பாட்டு பாடுறது கவிதை சொல்றது இதெல்லாம் அந்த கப்பல்ல நடக்கும் போல இருக்கு. அந்த மாதிரி இந்த ரியா கவிதை சொல்லிக்கிட்டே இருக்கா. திடுத்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா பாருங்க, மைக் ஆஃப் பண்ணாமலே பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமலே என்ன வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஆள் ஆக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எங்க அம்மா தான் எப்ப பாரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன்னு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணாங்க, இந்த கம்பெனிக்கு வேலைக்கு வர வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்ல வெளியே இது எல்லாத்தையுமே மைக்ல நம்ம ஹீரோடைய அம்மா கேட்டுக்கிட்டு அடா பாவி மானத்தை வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு தலையில கையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்க. இந்த ரியா என்ன சொல்றா, இந்த ஹீரோயின் இருக்கால செம்மையா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட ரூம்மேட் தான் இருக்கிற, அவளை பத்தி ஒரு ரூமர் கூட இருக்கு, அவ யாரையோ வந்துட்டு கத்தியால குத்திட்டாலாம், அவ மேல நிறைய கேஸ் எல்லாம் கூட இருக்கான் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற கத்தியால குத்திட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இதை ஷாக்கிங்கா கேட்டுட்டு இருக்க. இதை எல்லாருமே மைக்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினும் என்ட்ரி ஆகுறாங்க. ஹீரோயினுமே இதை கேட்கறாங்க. இதை கேட்டுட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, கையில ஒரு சிசரை வச்சுக்கிட்டு செம்ம கோவத்துல வந்துட்டு மாடிப்படி ஏறி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. கதவை யாரோ சட்டுன்னு திறக்க நம்ம ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு ரியாவும் கதவையே பார்த்துட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோயின் போனது வேற ரூம். ஹீரோடைய ரூமுக்கு நம்ம ஹீரோடைய அம்மா தான் வந்திருப்பாங்க. டேய் லூசுங்களா மைக் ஆன்ல வச்சு பேசிட்டு இருக்கீங்க, மைக் ஆஃப் பண்ணுங்கடான்னு அவங்க கத்த. இங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட ஒரு டாக்டர் இல்லையா, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரூமுக்கு போயிருப்பாங்க. அதாவது சும்மா இந்த பிளட் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக இந்த பஞ்செல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க கத்திரிக்கோல்ல. இப்ப அப்படியே இந்த ரியாவை காமிக்கிறாங்க. இந்த ரியா அவளுடைய ஹாஸ்டலுக்கு போயிட்டா. ஆக்சுவலி இவளுடைய ரூம்மேட் தான் நம்ம ஹீரோயின். இவ கை கால வச்சுட்டு கம்னு இல்லாம ஹீரோயினுடைய திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுல நிறைய கிசு புக் எல்லாம் இருக்கு. இதை பார்த்துட்டு ஐயா இவ என்ன கிசு புக் எல்லாம் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரியா யோசிக்க, ஹீரோயின் இப்பதான் இங்க கம்பெனி வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு என்ன பண்றாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரியா என்ன பண்றா, அடுத்த நாள் காலையில வந்து நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்டையும் சொல்லிடுறா, இந்த மாதிரி அவ கிசு புக் எல்லாம் படிக்கிறாடா, எனக்கு என்னமோ அதெல்லாம் சரிப்பட்டு தெரியல, அந்த பொண்ணு மேல ஏதோ கேஸ் எல்லாம் இருக்கு, அவ யாரையோ குத்திட்டான்னு வேற சொல்றாங்க, அவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கன்னு சொல்லிட்டு ரியா வந்துட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்து அவங்களுடைய டீம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண. ஆக்சுவலி ஹீரோடைய ஃப்ரெண்டும் இந்த மெக்கானிக் வேலை தான் பார்க்க போறாங்க போல இருக்கு. இங்க வந்து என்னமோ சிஇஓ வேலை பாக்குற மாதிரி இவனுங்க ரொம்ப சந்தோஷப்பட, இந்தாங்க உங்க யூனிஃபார்ம் போட்டுக்கோங்கன்னு டீம்மேட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்ல உடனே ஹீரோக்கும் ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கும் ஒரு மாஸ்கையும் யூனிஃபார்மையும் கொடுக்க, இவனுங்க ரெண்டு பேரும் அது என்னமோ பெரிய வந்துட்டு பாத்தீங்கன்னா பொக்கிஷ மாதிரி அந்த மாஸ்கையும் யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு வர. ஆக்சுவலி இந்த நெருப்பெல்லாம் பத்திச்சுன்னா அந்த கண்ணுல படாததுக்காக தான் இந்த ஹெல்மெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையே போட்டுக்கிட்டு இவனுங்க சாப்பிட்ற இடத்துக்கு வர எல்லாரும் இவனுங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா உங்களை பார்த்து நாங்க சிரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்டும் கெத்தா கம்பெனிக்குள்ள சுத்திட்டு இருக்கான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போலான்னு பார்க்க கொள்ள கரெக்டா அந்த சைக்கோ வந்துட்டு இருக்கானா. ஆக்சுவலி இவனுக்கு எப்படி நம்ம ஹீரோடைய சட்டை கிடைச்சதுன்னு தெரியல. ஹீரோடைய சட்டை ஹீரோடைய வந்துட்டு ஹெல்மெட் இதே போட்டுட்டு இருக்கான். ஒருவேளை ஹீரோவா இருப்பானோ இல்ல சைக்கோவா இருப்பானோ கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல அந்த கதையை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, தொடர்ந்து இந்த ஜாமாவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, see you.